வணக்கம் நண்பர்களே. காய்ச்சல் வந்தா உடனே ஆன்டிபயாட்டிக் மருந்து சாப்பிடுறீங்களா? அது சரியா? உங்க காய்ச்சலுக்கு காரணம் வைரஸா அல்லது பாக்டீரியாவா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வைரஸ்ங்கிறது உயிரில்லாதது. தனியா வாழவே முடியாது. ஒரு செல்லுக்குள்ள போனதும் தான் செயல்படும். ஏகா, சிஓவிடி, டெங்கு. பாக்டீரியாங்கிறது உயிருள்ள உயிரினம். இது தனியாவே வளரும். நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாக்களும் இருக்கு. ஏகா, டைபாய்டு. முக்கிய வேறுபாடு. வைரஸ் சின்னது. உயிர் இல்லை. பாக்டீரியா பெரியது, உயிருள்ளது. வைரஸால் நன்மை இல்லை. ஆனா நல்ல பாக்டீரியா இருக்கு. மருந்து விஷயம் இதுல தான் முக்கியம். ஆன்டிபயாடிக் பாக்டீரியாவுக்கு மட்டுமே வேலை செய்யும். வைரஸுக்கு வேலை செய்யாது. தேவையில்லாம எடுத்தா ஆன்டிபயாடிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அப்புறம் மருந்து வேலை செய்யாது. அறிகுறிகளை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. வைரஸ்னா சளி, தும்மல், தலைவலி. பாக்டீரியானா வீக்கம், சீழ் கட்டி இருக்கலாம். டாக்டர் தான் ரத்த பரிசோதனை மூலம் உறுதி செய்வாங்க. காய்ச்சல் வந்தா சுய வைத்தியம் செய்யாதீங்க. உடனே டாக்டர பாருங்க. அவங்க சொல்ற டெஸ்ட் எடுத்து பரிந்துரைக்கும் மருந்த மட்டும் சாப்பிடுங்க. மெடிக்கல் ஷாப்ல யாரு சொன்னாங்கன்னு தெரியாம மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. கடைசியா, காய்ச்சல்னா எல்லாமே ஒண்ணு இல்ல. வைரஸ், பாக்டீரியா 2க்கும் தனித்தனி தீர்வு. அறிவோட தான் பாதுகாப்பு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.